Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்காக சென்ற விசைப்படகை காமரோஸ் தீவில் எண்ணெய் கப்பல் ஒன்று மோதிவிட்டு சென்றதால் சேதமடைந்த விசைப்படகு கடலுக்குள் மூழ்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஃபிரோஸ்கான் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஃபிரோஸ்கான், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உபேஷ். அதாவது குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று மாலை வேளையில பரலோக மாதா என்ற விசைப்படகு கொண்டு மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளது. இந்த நிலையில 25 கிலோமீட்டர் நாட்டிகள் அந்த பகுதியில் நங்கூரம் போட்டு மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியாக காம்ரோஸ் என்ற எண்ணெய் கப்பல் ஒன்று வந்திருக்குது. அந்த எண்ணெய் கப்பல் இந்த பரலோக மாதா என்ற விசைப்படகு இடித்துவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இந்த விசைப்படகுல 9 மீனவர்கள் பணியில் இருந்திருக்காங்க. இந்த இடித்த வேகத்துல அந்த 9 மீனவர்களும் தூக்கி வீசப்பட்ட நிலையில அந்த பகுதியில மீன்பிடித்து விட்டு திரும்ப குளச்சல் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த விசைப்படகை சேர்ந்த மீனவர்கள் இவர்கள் வலை விதித்து இந்த 9 மீனவர்களை மீட்டிருக்காங்க. இந்த 9 மீனவர்களும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்களை இப்போ கரைப்பகுதிக்கு இந்த சக மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நேரங்கள்ல பல மணி நேரங்கள்ல அந்த கரையை எத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில இந்த படகு மூழ்கும் காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவிட்டு இருந்துட்டு இருக்கு. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஃபிரோஸ்கான். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்காக சென்ற விசைப்படகை காமரோஸ் தீவில் எண்ணெய் கப்பல் ஒன்று மோதிவிட்டு சென்றதால் சேதமடைந்த விசைப்படகு கடலுக்குள் மூழ்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்காக சென்ற விசைப்படகு கடலில் மூழ்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காமரோஸ் தீவில் விசைப்படகை எண்ணெய் கப்பல் மோதியதால் சேதமடைந்த விசைப்படகு கடலில் மூழ்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குளச்சல் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்காக சென்ற விசைப்படகு எண்ணெய் கப்பல் மோதி சேதமடைந்ததால் விசைப்படகு கடலுக்குள் மூழ்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்பம்பட்டி கிராமத்தில் உள்ள விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அலுவலகத்தில் பூட்டு போட்டு போராட்டம். கிராம நிர்வாக அதிகாரி போலி ஆவணங்கள் மூலம் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. பட்டா வேணும்